தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு ஏற்கனவே வழங்கி வந்த 20% போனஸ் வழங்க வலியுறுத்தி பாரதிய போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு 10% போனஸ் அறிவித்திருந்தது. இந்த 10% போனஸ் உத்தரவை ரத்து செய்துவிட்டு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே வழங்கி வந்த 20% போனஸ் வழங்க வலியுறுத்தி பாரதிய போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கத்தினர் தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சேலம் கோட்ட அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பாரதிய தொழிற்சங்க பேரவையின் மாநில துணைத் தலைவர் தேவ் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 10% போனஸ் ரத்து செய்துவிட்டு 20% போனஸ் வழங்க வேண்டும் எனவும், தீபாவளி பண்டிகைக்கு முன்பணமாக அட்வான்ஸ் கடன் வழங்க வேண்டும் எனவும், கட்டுப்பாட்டு பிரிவில் அலுவலக பணியாளர்களை பணி அமர்த்த வேண்டும், சுழற்சி முறையில் பணிமூப்பு அடிப்படையில் பணி ஒதுக்கீடு செய்திட வேண்டும், 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை அனைத்து தொழிற்சங்கங்களை அழைத்து உடனே பேசி முடிவெடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் என்ற எங்களுடைய நீண்டகால போராட்டத்தையும் இதிலே நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆகவே பல்வேறு வகையான போராட்டங்களை முன்னெடுத்து செய்யக்கூடிய இந்த போராட்டமானது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை எங்களது போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். எம் செல்வகுமார், பாரதிய மசூர் சங்கத்தினுடைய சேலம் மாவட்ட அமைப்பாளர். வழங்கும்படி மாநில அரசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதேபோல் 14வது ஊதிய இந்த பாரதிய தொழிலாளர் போக்குவரத்து சங்கத்தின் சார்பாக மாநிலம் தழுவிய அளவில் நடைபெறும் போராட்டமானது தொழிலாளர்களின் உரிமையை மீட்டெடுப்பதற்காகவும், ஏற்கனவே நிர்வாகம் பேச்சுவார்த்தையில் தொழிலாளர்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கிறோம் என்று ஒத்துக்கொண்டதை இந்த நிர்வாகமானது காலதாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகவே நிர்வாகத்தை விரைந்து நடவடிக்கை எடுத்து ஏற்கனவே பல்வேறு கட்டமான பேச்சுவார்த்தைகள் போராட்டங்கள் மூலியமாக நிர்வாகம் தொழிலாளிக்கு என்ன செய்கிறோம் என்பதை ஒத்துக்கொண்டார்களோ அதை செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். போனஸ் தொகையானது 20% வேண்டும் என்று எங்களுடைய முக்கியமான கோரிக்கை.